ஸ்ரீ தேவி பாகவதம் 262 பகுதி. துதி. முன்பு கோலோகத்தில் கோபிகையாகவும் தோழியாகவும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரிய நாயகியாகவும் நீ இருந்தாய். கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் வலது புஜத்தில் இருந்து நீ பிறந்தாய். அதனால் தட்சணா தேவி என்ற பெயரை பெற்றாய். அதற்கு முன் சுசீலை என்ற பெயரை உடையவளாக இருந்தாய். தேவி ராதையின் சாபத்தால் என்னிடம் வந்தாய். என்னையே உன் கணவராக ஏற்றுக்கொண்டாய். கர்ம பலனை கொடுப்பவள் நீ. நீ இல்லாவிட்டால் கர்ம பலன் உண்டாகாது. நீ இல்லாவிட்டால் மும்மூர்த்திகளுக்கும் வரம் கொடுக்கும் சக்தி இருக்காது. பரபிரம்ம சுரூபியாகவும் நிர்குண சக்தியாகவும் வீற்றிருக்கும் தட்சணா தேவியே என்று யக்ஞமூர்த்தி அவளை துதித்த போது அவள் மகிழ்வுடன் அவரை அடைந்தாள். எந்த யக்ஞத்தையாவது ஆரம்பிக்கும் பொழுது தட்சணா தேவியின் துதியை துதித்தே ஆரம்பித்தல் வேண்டும். துதிக்காவிட்டால் யக்ஞம் தடைபடும் என்றார் நாராயணர். 262 பகுதி நிறைவடைந்தது.